பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தையணிந்தீர்களா, வல்லமை பலத்தினால். மறு ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் வரக்களிப்பீர்களா, தூயனையின் ஸ்நானத்தினால். மோட்சக்காரரை சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசுக்காரை நீங்கும் நிசப்பாவியே, சுத்த இரத்தத்தின் சக்தியினால். முக்தி பெறும் நாம் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 22 வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். இந்த பகுதியில் 2 விதமான காரியங்கள். ஒன்று மீறுதல்கள், இன்னொன்று பாவங்கள். மீறுதல்களை மேகத்தை போல் அகற்றியிருந்தான், பாவங்களை கார் மேகத்தை போல் அகற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீறுதல்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்ம விட்டு மீறி செய்கிற செயல் தான் மீறுதல்கள். அதை மேகத்தை போல் ஈஸியாக ஆண்டவர் அகற்றி விட்டுறாரு. அந்த பாவங்களை கார் மேகத்தை போல் அகற்றி விட்டேன். பாவம் எப்படி இருக்கான்? கார் மேகம் போல் இருக்கான். நாம் செய்த பாவங்கள் அவருடைய பார்வையில் கார் மேகம் போல் இருளாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதெல்லாம் அகற்றி விட்டேங்கார். உன் மீறுதல்களையும் நான் அகற்றிட்டேன். நீ என் சொல் கேட்காம நடந்த காரியங்களையும் நான் மேகத்தை போல் அகற்றி விட்டேன். உன் பாவங்களையும், கடினமான காரியங்களாகிய அந்த கார்மேகம் போன்ற பாவங்களையும் நான் உன்னை விட்டு அகற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பார்த்துக்கோங்க. நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் அகற்றுவதற்காகவே அவர் சிலுவையில் என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எசேயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் அவர் இதை எழுதியிருக்கிறாரு. அப்போவே அவர் சொல்கிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தைகளை சொல்லுதார். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். நீ போயிட்டு இருக்க அந்த வழியிலிருந்து திரும்பி வா, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை நான் விடுவித்தேன் அப்படிங்கிற. மீட்டுக்கொண்டேன் அப்படின்னு அர்த்தம், விடுவித்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, என்னிடத்தில் திரும்பு அப்படி சொல்கிறார். அப்போது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே அபவுட்டானாக திரும்புறது. இப்போ திரும்புறதுன்னு என்னதுன்னா அபவுட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலில் படிக்கும்போது பாருங்கள். முழுமையாக திரும்புறது அதுதான் அபவுட்டன். சைடில் வலது இடது பக்கம் திரும்புறது அல்ல. நம்ம போய்கிட்டு இருக்கிற வழியிலேருந்து முழுமையாக திரும்புவது தான் அபவுட்டன். அப்போ என்னிடத்தில் திரும்பு அப்படிங்கிறார். ஆண்டவர் நான் உனக்காக சிலுவையில் என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன், என்னையே தந்துட்டேன். அதனால் நீ என்னிடமா திரும்பினா நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன் அப்படிங்கிறார். நீ திரும்பினா தான் நான் விடுவிக்க முடியும் அப்படிங்கிறார். இப்போ நீ போகிற வழியில் நீ போய்கிட்டு இருக்க,
ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கேன். அந்த வழியில் போய்கிட்டு இருக்க உன்னை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், நீ திரும்பு, என் பக்கமாக திரும்பு அப்படிங்கிறாரு. அப்படி திரும்பிட்டேன்னா நான் உன்னை விடுவிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன செய்தோம்னா நிறைய நேரங்களில் திரும்ப மனதில்லாதவர்களாக இருக்கிறோம். அதனால் விடுவிக்கப்படாமல் என்ன செய்தோம் இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ திரும்பு அப்படிங்கிறார். என்னிடத்துல திரும்பு அப்படிங்கிறார். நாம் அவரிடத்துல திரும்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நான் போய்கிட்டு இருக்க வழிகளில் அவரை பார்க்க நாம் திரும்புகிறோமா? திரும்பினா நிச்சயமாகவே நாம் என்ன செய்வோம்? விடுவிக்கப்படுவோம். என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நாம் அவர் பக்கமாக திரும்புவது அவர் நம்மை முற்றிலுமாக மீட்டுக்கொள்கிறார், விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இந்த வார்த்தையின்படி கர்த்தரை முழுவதுமாக விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்வோம். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் மேகத்தை போலவும் மேகத்தை போலவும் நான் அகற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்றது. என்னிடத்துல திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் அப்படிங்கிற நாம் திரும்புகிறவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு காலத்தில் நாம் மனம் போன போக்கில் போய்கிட்டு இருந்தோம், சொந்த வழிகளில் போய்கிட்டு இருந்தோம், அவருக்கு பிரியமில்லாத வழிகளில் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம திரும்புகிறோமா? அவர் பக்கமாக திரும்புகிறோமா? இன்னும் நம்ம பழைய காரியங்களிலே போய்கிட்டு இருக்கோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாமே ஆராய்ந்து பார்ப்போம்ப்பா, என்னை உம்முடைய பக்கமாக திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவேன். என்னை திருப்பிக் கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது நான் உனக்கு பின்னே ஓடி வருவேன் என்று உன்னத பாட்டில் சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்ன திருப்புங்க, நான் உங்க பின்னாலே வருவேன். நம்ம இந்த உலக மனிதர்களையோ, உலக நட்புகளையோ, உலக ஆசபாசங்களையோ, உலக வேஷங்களையோ, உலக அன்பையோ எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்கோமா? நாம் திரும்புவோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? முழுமையாக அவர் பக்கமாக நம்மை இழுத்து மீட்டுக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமேன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். அப்பா, அவன் நன்றியோடு துதிக்கிறோம். அந்த காலை வேளையில் என்னுடைய கிருபை உனக்கு போதும், நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய மீறலையும் நான் அகற்றி விட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே,